ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அள்ளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதங்கள் 21, 22. 21ஆம் பதம். சோஹம் தத் தர்ஷனாஹ்லாத வியோகார்த்தியுத பிரபோ கமிக்ஷே தைதம் தஸ்ய பதர்யாஸ்ரம மண்டலம். மொழிபெயர்ப்பு. அன்புக்குரிய விதுரரே, அவரது தரிசனத்தால் கிடைக்கும் ஆனந்தத்தை பெற முடியாமல் இப்பொழுது நான் பித்தனைப் போல் ஆகியிருக்கிறேன். இதை தவிர்ப்பதற்காகவே பகவானால் உபதேசிக்கப்பட்டபடி இப்பொழுது நான் இமாலயத்தில் உள்ள பத்ரிகாசிரமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். பொருளுரை. உத்தவரை போன்ற தூய பக்தரொருவர் பிரிவாலும் சந்திப்பாலும் ஏற்படும் இருவகையான சகவாசங்களால் எப்பொழுதும் பகவானுடன் உறவு கொண்டிருக்கிறார். தூய பக்தர் நொடிப்பொழுதும் பகவானின் உன்னத தொண்டிலிருந்து விலகியிருப்பதில்லை. பகவானுக்கு தொண்டு செய்து கிடப்பதே தூய பக்தரின் முக்கிய கடமையாகும். பகவானின் பிரிவை உத்தவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே பகவானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பத்ரிகாசிரமத்தை நோக்கி அவர் புறப்பட்டார். ஏனெனில் பகவானின் கருணைக்கும் பகவானுக்கும் வேறுபாடில்லை. பகவானின் கட்டளையை நிறைவேற்றுவதில் ஒருவர் ஈடுபட்டுள்ளவரை பகவானின் உண்மையான பிரிவுக்கு இடமில்லை. 22ஆம் பதம். யத்ர நாராயணோ தேவோ நரஸ்ச பகவான் ருஷி மிரு தீவிரம் தபோதீர்க்கம் தேபாதே லோக பாவனவ். மொழிபெயர்ப்பு. பத்ரிகாசிரமத்தில் நர நாராயண ரிஷிகளாக அவதரித்த பரமபுருஷர் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக புராதன காலத்திலிருந்து கடும் தவங்களை மேற்கொண்டு வருகிறார். பொருளுரை. நர நாராயண ரிஷிகளின் வசிப்பிடமான இமாலயத்தில் உள்ள பத்ரிகாசிரமம் இந்துக்களுக்குரிய மிகச்சிறந்த புண்ணிய யாத்திரை ஸ்தலமாகும். இன்றும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தியுள்ள இந்துக்கள் அங்கு சென்று நர நாராயணர்களாக அவதரித்துள்ள பகவானுக்கு மரியாதை செலுத்துகின்றனர். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் இப்புண்ணியஸ்தலம் உத்தவரை போன்றதொரு புண்ணிய புருஷரால் தரிசிக்கப்பட்டு வந்தது என்பதும் அச்சமயத்திலேயே அந்த இடம் மிக மிக பழமை வாய்ந்ததாக கருதப்பட்டது என்பதும் தெளிவாகிறது. இத்தலம் கிட்டத்தட்ட ஆண்டு முழுதும் பனிக்கட்டியால் மூடப்பட்டும் இமாலயத்தின் கடினமான மலை பிரதேசத்திலும் இருப்பதால் சாதாரண மக்களால் அந்த இடத்திற்கு செல்வது மிகவும் கடினம். கோடை காலத்தின் ஒரு சில மாதங்களின் பொழுது மிகவும் அசௌகரியமான நிலையில் மட்டுமே மக்களால் அந்த இடத்திற்கு சென்று தரிசிக்க முடியும். ஆன்மீக வெளியிலுள்ள கிரகங்களை பிரதிநிதிக்கும் பகவானின் 4 ராஜ்யங்கள் தாமங்கள் உள்ளன. அவை பத்ரிகாசிரமம், ராமேஸ்வரம், ஜெகநாதபுரி மற்றும் துவாரகை என்பவையாகும். உத்தவரை போன்ற பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் விசுவாசமுள்ள இந்துக்கள் ஆன்மீக தன்னுணர்வை பெறும் நோக்கத்துடன் இன்றும் இவ்வெல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருகின்றனர். ஹரே கிருஷ்ணா.